இருக்கியா? Alright. Program hukuman untuk kebaikan jawapan udah check பண்ணிக்கலாம். Okay. So இப்போ ஏதாவது உனக்கு புரியாது இருந்துச்சுன்னா நீ புரிஞ்சு கூட எழுதிக்கலாம். ஓகே, பார்த்துக்கோ. இரு வரேன். எங்கடா இது? பாவியக்கு வேற ஆடி வேற. ஓகே, கிராஃபிக் டேபிளட் ஆன். sekarang பை. இது எப்படி மண்டேலே நம்ம வந்து கம்பாங்கன் பண்ணணும்னு பார்க்கலாம். யா பாரு. ஓகே, தெரியுதா? ஓகே, இப்போ இந்த வந்து டூவாவை வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணணும். முதல்ல டூவாவை ஸ்கொயர் பண்ணால் டூவா 2 × 2 4. அப்புறம் இதையும் டாரா பண்ணிக்கோ. அப்புறம் மல்டிப்ளை 2 பண்ணணும். ஓகேயா? சரி, இல்லாட்டி மல்டிப்ளை 2 பண்ணிக்கோ. டூவா மல்டிப்ளை 2 4. 4 டைம்ஸ் -y -4y. முடிஞ்சிருச்சா? அடுத்தது -y டாராப் -y. ஸோ கண்டிப்பாக பாசிட்டிவ் தான் வரும் ஆன்சரு. நீ பாசிட்டிவ் டாராப் பாசிட்டிவ் பண்ணாலும் பாசிட்டிவ் தான் வரும். நெகட்டிவ் டாராப் நெகட்டிவ் பண்ணாலும் பாசிட்டிவ் தான் வரும். அதனால பாசிட்டிவ் தான். y டாராப் y கொசா டூவா ஈக்குவல்ஸ் டு பக்கத்தில் இருக்கிற டாராப் பண்ணோம். -3y டாராப் டூவா. அந்த y கச்சா பண்ணுதுன்னா y மறந்துடு. -3 டாராப் டூவா. அந்த நெகட்டிவ் கூட கச்சா பண்ணால் 3 டாராப் டூவா. என்ன நெகட்டிவ் இருக்கா போடு, y இருக்கா போடு, முடிஞ்சிருச்சு. அப்புறம் இங்கே நெகட்டிவ் தெரியுதா? நெகட்டிவ் டாராப் நெகட்டிவ் பாசிட்டிவ்னு இப்போ தான் சொன்னேன். ஓகேயா? 3y டாராப் y. y டாராப் பண்ணால் y கொசா டூவா. அதனால 3 இருக்கிறனால 3y கொசா டூவா. ஓகே, ஸோ எப்பவுமே எங்கே நவுத்தணும்? இப்போ அதான் கேள்வி. இந்த சைடு நவுத்தணுமா அந்த சைடு நவுத்தணுமா? போன வாரமும் நீ இது குழம்புன வேறுக்குதா அவனுக்கு? ஃபேன் தட்டி விடுவா. நீங்க சாக்ரிஃபைஸ் பண்றதா? ஏன்னா ஓகேயா? பாரு என்ன பண்ற? தனியா இதுல செஞ்சியோ ஃபுல் ஸ்கேப் வைப்பில்? ஓகே, சரி. இப்போ பாரு, எப்பவுமே எங்க நவுத்தணுமா? இந்த நார்மல் வாய் நார்மல் நம்பர் எல்லாம் பார்க்காத. ஸ்கொயர் இருக்கிற சைட் மட்டும் பாரு. எந்த இடத்துல அது வந்து பெருசா இருக்கோ இல்ல பாசிட்டிவா இருக்கோ அந்த இடத்துல வச்சா மட்டும் போதும். ஓகேயா? ஸோ இதில் பாரு, இதில் வரும் y ஸ்கொயர், இதில் 3y ஸ்கொயர். அப்போ 3y ஸ்கொயர் தான் பெருசா இருக்கு. ஓகே ரைட்டா? அப்போ எல்லாத்தையும் எடுத்து இந்த சைடுக்கு கொண்டு வாங்க. எல்லாத்தையும் புரியுதா? அப்போ என்ன வரும்னா இந்த இடத்துல வந்து 3y ஸ்கொயர் இப்படியே தான் இருக்கும். ரைட்டா? இங்கே இருக்கிற பாசிட்டிவ் y ஸ்கொயர் அங்கே போனால் நெகட்டிவ் y ஸ்கொயர். இங்கே இருக்கிற -6y அப்படியே தான் இருக்கும். அதனால் -6y இப்படியே எழுதிட்டேன். அங்கே இருக்கிற -4y பாசிட்டிவ் 4y மாறிடும். இங்கே வேறு நம்பரும் இல்லை. இங்கே 4 பாசிட்டிவாக இருக்குது. இங்கே வந்தால் -4 ஈக்குவல்ஸ் டு 0. இப்போ அழகாக எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணிப்போம். y ஸ்கொயரோட மட்டும்தான் செய்ய முடியும். y ஓட தான் செய்ய முடியும். நம்பரோட தான் செய்ய முடியும். ஸோ 3 tolak 1 2y ஸ்கொயர். -6 campur 4 -2y. -4 tulis je lah equals to 0. Beware, I already told you, if you can simplify like this, you simplify. Everything can divide by 2, right? இது divide 2 பண்ணால் y ஸ்கொயர் மட்டும் நிற்கும். இது வெறும் y மட்டும் தான் நிற்கும். -4 divide 2 பண்ணால் 2 மட்டும் தான் இருக்கும். 0 divide 2 பண்ணால் 0 தான். அப்புறம் நம்ம நார்மலாக ஃபேக்டரைசேஷன் செய்யணும். ஓகே, இது நீங்கள் கால்குலேட்டரில் செஞ்சுக்கலாம். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்தது தான் இந்த மெத்தட்லாம். ஸோ 2னா 2 1 வரும். இது நான் டக்குன்னு மண்டலில் செஞ்சிடலாம். இது 1 இருந்துச்சுன்னா நான் மண்டலில் செஞ்சிருவேன். 2லாம் இருந்துச்சுன்னா செய்ய முடியாது. எனக்கு வராது அவ்வளோ சீக்கிரம். அவ்வளோன்னு அதை நான் ப்ராக்டிஸ் பண்ணலை. அதை செய்யலான் தான், அந்த அளவுக்கு செலவு பண்ண விருப்பம் இல்லை. ஓகே, எனக்கு -1 வேணும். அப்போ இந்த இடத்துல -2வும் +1 வரும். கரெக்டா? y - 2 equals to 0, y equal to 2. Atau jangan lupa untuk tulis atau. Itu penting. Y + 1 equals to 0, so y equals to -1. கரெக்டா? எல்லா ஸ்டெப்பும் இருக்கணும். ஓகே, மார்க் பண்ணிக்கோ.
சீக்கிரம் மார்க் பண்ண, அடுத்த கேள்வி போலாம். இவனுக்கு வேற இல்லை, நம்ம சீக்கிரமாவே போயிடலாம். ஓகேயா? சரி, அடுத்தது m plus 1 m plus 2 equal to negative 2m bracketல 2 plus m. இதானே கேள்வி. ஓகே, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதெல்லாம் மண்டிகுலர்லாம் செய்ய முடியாது. வெறும் ஸ்கொயர் இப்படி போட்டிருந்தா தான் மண்டிகுலர் செய்யுது. இது வந்து நம்ம கம்பேர் பண்ணி தான் ஆகணும். எப்படின்னா முதல் இந்த m எடுத்து இது கூடயும் டாராப் பண்ணிப்போம். m டாராப் m, m கொசா டூவா, m டாராப் டூவா, டூவா m. ஓகேயா? அப்புறம் இப்படி வரணும். சத்து டாராப் m, சத்து mனு மத எழுதிக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெறும் m தான் எழுதணும், நல்லா இல்லை. சத்து டாராப் டூவா, டூவா வருது. ஈக்குவல்ஸ் டு இந்த இடத்துல கம்பேர் பண்ணணும். நெகட்டிவ் டூவா m டாராப் டூவா. சரி, டூவா டாராப் டூவா, நெகட்டிவ் டூவா டாராப் டூவா, நெகட்டிவ் எம்பார்ட் m இருக்கா? ஓகே, போட்டுக்கோ. அடுத்தது நெகட்டிவ் டாராப் dengan positif. Jadi jawapan mesti negatif. Negatif 2m darab positif, சொல்லியாச்சு. m darab m, m cos 2 வந்துடும். அப்புறம் இங்கே இருக்கிற நெகட்டிவ் 2 அப்படியே போட்டுற வேண்டியதான். ஓகேயா? சரி, இப்போ வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன், எந்த சைடில் அனுப்பணுமோ நம்ம பார்க்கணும். எந்த சைடில் வந்து எது உன்னோட ஸ்கொயர் பார்க்கணும். உன்னோட ஸ்கொயர் வந்து எது சின்னதாக இருக்கோ அதை தான் அனுப்பணும். இதில் பாசிட்டிவ் 1 இருக்கு, இங்கே நெகட்டிவ் 2. எது சின்னது? அப்போ எல்லாத்தையும் தூக்கி இந்த சைடுக்கு அனுப்பணும். புரிஞ்சிச்சா? அதான் விஷயம். சரி, அப்படி அனுப்புறதா இருந்தா எப்படி வரும்? ஓகே, வெரி குட். இப்போ நம்ம விஷயத்துக்கு போயிடலாம். இங்கே இருக்கிற நெகட்டிவ் 2m அங்கே கொண்டு போனால் பாசிட்டிவ் 2m ஸ்கொயர். மறக்கக்கூடாது, ஸ்கொயர்லாம் போட மறக்கக்கூடாது, அப்புறம் கதை கந்தல் ஆயிரும். இந்த இடத்துல மீமாங் m ஸ்கொயர் இங்கே தானே இருந்துச்சு, அப்போ அதை பாசிட்டிவ் m ஸ்கொயர். புரியுதா? நீ ஸ்கொயர்னா முதல் ஸ்கொயரோட அடுக்கிக்கோ, வெறும் mனா mோட அடுக்கிக்கோ. ஓகே, இந்த இடத்துல ஏற்கனவே 2m சத்து m சேர்த்தா 3m இருக்கு, ரைட்டா? இது ரெண்டையும் சேர்த்துட்டேன். அப்புறம் இந்த சைடில் இருக்கிற m கொண்டு வந்தா பாசிட்டிவ் எம்பார்ட் m, கரெக்ட்? புரியுதா? ஏன்னா இது நான் பார்டரை தாண்டி கொண்டு வரேன், இந்த சைடில் கொண்டு வரேன், அதனால பாசிட்டிவ் ஆயிரும். அதையும் பார்த்துக்கணும், புரியுதா? அப்புறம் இதில் நம்பர் வேற எதுவும் இல்லை, இதில் மட்டும் தான் இருந்துச்சு சம்போ டூவான்ட்டு. ஓகே, போட்டுக்கோ. ஈக்குவல்ஸ் டு தீகா ஈக்குவல் டு 0. ஓகே, 2m cos 2 campur 1m cos 2. 2 campur 1 lah, 3m cos 2 lah. Apalah 3m campur 4m, 7m. Plus 2 equals to kosong. இது என் மண்டையில் செய்ய முடியாது, இது நம்மளுக்கு கால்குலேட்டர் துணை அவசியம். நான் இங்கே ஒரு தப்பு பண்ணிட்டேன். இங்கே y - 2 y + 1 போட்டிருக்கேன்ல, இந்த இடம் ஈக்குவல்ஸ் டு 0 போட மறக்கக்கூடாது. கண்டிப்பாக போடணும். ஸோ செக் பண்ணிடுவோம். A வந்து 3, B வந்து 7, C வந்து ஒரு 2. மொதல் ஆன்சரு -1/3 வருது, அதனால 3x + 1. செகண்ட் ஆன்சர் -2 வருது, அதனால x + 2. உங்களுக்கு தெரியும் எப்படி தலைக்கீழால பிராக்கெட் உள்ள எழுதணும்ட்டு, நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன் நிறையா. ஸோ இந்த கிளாஸ்க்கு வராதுங்க, சும்மா இது ஏனோ தானோன்னு கேட்குறவங்களுக்கு இது வராது. இது ஆரம்பத்துலேயே ஒழுங்காக செஞ்சால் தான் வரும். -1/3. Atau tengok saya sudah silap buat apa. என்ன பண்ணிட்டேன், அங்கே எம்னா எம் தான் போடணும், நீ என்ன எக்ஸ்லாம் போட்டிருக்க அப்படின்னு வரும். சரி, இது ஓடுதா ஃபேனு? இவ்வளோ சூடாக இருக்கு லேப்டாப்பு. சரி, 3m + 1 m + 2. ஸோ 3m + 1 = 0. ஸோ m = -1/3. Atau m campur 2 sama juga 0, m adalah -2. Faham? ஓகே, நான் ஸ்லோவாக தான் போகிறேன், ரொம்ப வேகமாக கூட போடல, எல்லாருக்கும் புரிகிற மாதிரி போகிறேன். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து வெரி சிம்பிள். இந்த மாதிரி பச்சான் இருந்துச்சுன்னா என்ன சொல்லியிருக்கேன், இதை எடுத்துக்கிட்டு அனுப்பு, டாரா பண்ணு. இங்கே பஹாகி, அங்கே போனால் டாரா. 25k × k. ஸோ 36 = 25k cos 2. ஓகே, k cos 2 இங்கே இருக்கட்டும், 36 இந்த சைடில் அனுப்பி விட்டுரு, -36 ஆயிரும். கரெக்ட்?
ஈக்குவல்ஸ் டு 0. இதுவும் செய்யலாம், நம்மளோட இதில் செய்யலாம். ஆனால் இது செய்யும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, சரி, இது வந்து நிறைய விதம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். பட் இதை நீங்கள் நார்மலாக செய்கிற மாதிரியே செய்யலாம். ஏ வந்து எனக்கு தெரியும் 25ன்னு, ஏன்னா ஸ்கொயருக்கு. பி ஒன்றுமே இல்லையே, வெறும் கே இல்லையே, ஒன்றுமே இல்லைன்னா 0ன்னு அர்த்தம்ப்பா. புரியுதா? சி வந்து -36. இதை கீன் பண்ணி பார்ப்போம் என்ன வருதுன்னு பார்ப்போம். இது நான் 2 விதமாகவும் சொல்லி கொடுப்பேன். கால்குலேட்டர் டிபெண்டன்ட்க்கு இந்த மாதிரி தான் செஞ்சாகணும். ஃபவுண்ட்ரி பேசிக் ஸ்ட்ராங்காக இருந்தால் அது வேறு மாதிரி சொல்லி கொடுப்பேன். ஸோ இதில் வந்து x1 வந்து என்ன போட்டிருக்கு, 5x - 6 வருது, ரைட்? இன்னொன்றில் வந்து 5x + 6 வருது, ரைட்? ஈக்குவல்ஸ் டு 0. அதை அப்படி போட்டு மெயின்டைன் பண்ண முடிஞ்சு, அவ்வளோதான். ஓகே. ஸோ உங்களுக்கு எல்லாம் லேட்டஸ்ட் கால்குலேட்டர் பாய்க்கனால கரெக்டாக தான் கிடைக்கும் அதெல்லாம். ஸோ அப்புறம் என்னது, 5x - 6 ஈக்குவல்ஸ் டு 0. மறுபடியும் x வந்துருச்சு பார்த்தியா? இது என்னோட பழக்க தோஷம். நான் கொஞ்சம் கொஞ்சம் உஷாராகிடுவேன், இல்லை முக்கால்வாசி டைம் உஷாராகிடுவேன். தெரியும் நான் இந்த தப்பு செஞ்சுட்ட பிறகு தான் அதை ரியலைஸ் பண்ணுறது. ஸோ முதல்ல -6 அந்த சைடில் அனுப்புவோம். ஸோ +6 வந்துடும். k = 6/5. Atau 5k + 6 = 0. +6 pergi sana, dia jadi -6. 5k di sini maintain. Lepas tu 5 pergi ke opposite side, kamu divide. Dia jadi 6/5 atau -6/5. Okay? Baik, nombor 4. போலாமா? அது அடுத்தது நாலாவது கீழே வந்துருச்சா? சரி, பச்சானும் இருந்துச்சுன்னா எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன் நான். இதெல்லாம் ஓகே, எல்லாமே கரெக்டாக கிடச்சிச்சா உனக்கு? தீகாவா? என்ன சாலா வந்துச்சு? ஏன் பாகி பண்ணலையா? இப்படி செய்யணும், இங்கிட்ட அனுப்பிடு. இதை எப்பவுமே பாரு, பச்சான் இருந்துச்சுன்னா இந்த சைடில் அனுப்ப பாரு. ஈவன் இந்த மாதிரி இருந்தால் கூட நம்ம அப்படி தான் செய்ய போகிறோம், இப்படி செய்ய போகிறோம். பச்சானும் இருக்கும்போது. ஓகே, சரி. முடிச்சுட்டு எதுன்னு சொல்லு, முடிச்சுட்டு நான் சொல்லு. மூணாவது செஞ்சிட்டு தண்ணி பிடிச்சிட்டு எங்கே ஒன்றும் நிறைய இருக்கா? ஓகே.
ஏன்னா 2-3 நாளா இதாக தான் இருந்துச்சு, மூச்சு விட கஷ்டமா இருந்துச்சு. ஓகே, நாலாவது வந்து இப்படி கிராஸ் பண்ணி விடணும். பிச்சான வந்துச்சுன்னா இதை மொதல் கிராஸ் பண்ணு. சும்மா இப்படி ஏரோ போட்டால் போதாது, என்ன அர்த்தம்னு புரியணும். 2z சின்னதாக தானே இருக்குது, ஒத்தையாக தானே இருக்குது, அதை வெளியே போட்டு ப்ராக்கெட் உள்ள 9 - z இவங்க 2 பேரையும் சேர்த்தாச்சு, ஈக்குவல் போட்டுரு. ஓகே, அடுத்தது இவங்க 2 பேரையும் சேரு. இவங்க 2 பேரில் யாருக்கு ப்ராக்கெட் போட்டால் என்ன, ஏன்னா ப்ராக்கெட் 1 டைம்ஸ் 1 அதே தானே வரப்போகுது. சரி, உன் ஆசைக்கு வேணா 1 ப்ராக்கெட் போட்டுக்கோ. ஓகேயா, இப்போ என்னோட Z-ம் 2-ம் போட்டு குழப்பிக்க கூடாது, என்னோட Z அப்படி தான் இருக்கும். சரி, இப்போ dua darab 9, dua darab 9 18, ஆனால் இங்கே ஒரு Z இருக்கு, மறந்துடக்கூடாது, 18 Z. அப்புறம் பாசிட்டிவ் darab நெகட்டிவ் மஸ்டிலா நெகட்டிவ், Z darab Z, Z kuasa 2 lah, and மின்னுக்கு 2 இருக்கு, அதனால 2 போட்டுக்கிட்டேன். ஓகே, ஈக்குவல் டு Z kuasa 2. சரி, இப்போ எந்த சைடில் மூவ் பண்ணுறது, ஸ்கொயர் பார்க்கணும். இது என்ன வேல்யூ அவினாஷ், இதுக்கு என்ன வேல்யூ 1, இது எது சின்னதாக இருக்கு, வெரி குட். அப்போ எது இந்த இடத்துல நிறையா இருக்கனால இந்த இடத்துல கொண்டு வரலாம், அப்படிலாம் இல்லை. மொதல் ஸ்கொயரை பார்க்கணும், எந்த ஸ்கொயர் சின்னதாக இருக்கோ அதெல்லாம் மூவ் பண்ணணும். ஓகேயா, ஸோ Z ஸ்கொயர் இங்கே தான் இருக்குது, நெகட்டிவ் 2Z ஸ்கொயர் இங்கே வந்தால் பாசிட்டிவ் 2Z ஸ்கொயர். இந்த இடத்துல பாசிட்டிவ் 18Z, இங்கிட்டு வந்தால் நெகட்டிவ் 18Z. சி எந்த நம்பரும் இல்லையே, வரும் நம்பரு இல்லைன்னா இல்லை, சி 0ன்னு அர்த்தம். ஓகேயா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா Z ஸ்கொயரும் Z ஸ்கொயரும் தனித்தனியாக இருக்குது, இதை நம்ம வந்து சால்வ் பண்ணிடணும். 1 + 2 3Z ஸ்கொயர், இதை நீ மறந்துடுவேன், பார்த்துக்கோ. Z ஸ்கொயர்னா Z ஸ்கொயரோட தம்பா பண்ணிக்கணும். அப்புறம் -18Z இருக்குது, ஈக்குவல்ஸ் டு 0. 3 18 எது கூட டாரா பண்ணிக்கலாம், 3 எல்லாத்தையும் டிவைட் 3 பண்ணிக்கலாம். பண்ணாக்கா இது Z ஸ்கொயர் இஸ் 6Z ஈக்குவல்ஸ் டு 0. இப்போ என்ன நம்ம இது பண்ணிக்கலாம், ஃபேக்டரைஸ் பண்ணிக்கோ. ஃபேக்டரைஸ் பண்ணினா இது ஒரு மாதிரியாக தான் கிடைக்கும், இப்போ செக் பண்ணி பாருங்களேன். A வந்து 1, B வந்து -6, C வந்து கோசம். ஸோ x1 வந்து கோசம் கிடச்சுன்னா எப்படி எழுதுறது, அது ஒரு கேள்வி இருக்கும், புரியுதா. x1 வந்து கோசம், கோசம் அப்போ கீழே வந்து 1, அதனால் எக்ஸ் போட முடியுமா, அப்போ x - 0ன்னு எழுதணுமா. ஓகே, எழுதலாம், அப்படின்னா என்ன அர்த்தம் மொதல் புரிஞ்சுக்கணும். ஓகேயா, மொதல் இருங்க நான் சொல்கிறேன். எல்லாம் ஒரே ஷார்ட் தான். x1 பாருங்கள் 0, மற்ற நம்பராக இருந்தால் நம்ம செஞ்சிடலாம், O1 போட்டு கீழே உள்ளதுக்கு x போட்டுடலாம், ரைட்டா. x2 வந்து 6, 6னா சிம்பிள், 6 இங்கே 1 இங்கே x, ரைட்டா. எக்ஸில் இந்த கேஸில் Z. அப்போ நம்ம எழுதும் போது Z 1Zனா Z, பாசிட்டிவ் 6 -6 மாற்றிடுவோம். இப்போ இதுனா இதுவும் O1 தான், இங்கேயும் Z தான். ஸோ 1Z Z தான், பாசிட்டிவ் 0 -0, Z - 0ன்னா என்ன அர்த்தம், Z தானே. அப்போ Zன்னு மட்டும் போட்டால் போதும். ஓகே, Zன்னு மட்டும் போதும். Z இந்த இடத்துல Z -6. ஓகே, anything -0 is the number itself, right? 5 - 0 5, 3 - 0 3, 4 - 0 4, Z - 0 Z, அதாங்க போட்டேன். ஓகே, ஈக்குவல்ஸ் டு 0. அப்போ இது எப்படி செய்யறதுன்னா, Z நேராக ஈக்குவல் டு 0, Z - 6 ஈக்குவல் டு 0, ரைட். எப்பவுமே என்ன எழுதுவோம், இந்த ப்ராக்கெட் ஈக்குவல் டு 0 தானே எழுதுவோம், அதே மாதிரி தான் இந்த ப்ராக்கெட் நேராக ஈக்குவல் டு 0. இப்போ Z 0 முடிஞ்சிருச்சு, அதை ஒன்றும் செய்ய முடியாது. -6 வந்து பாசிட்டிவ் 6 மாறிடுச்சு, இதோ கரெக்டாக ஆன்சர் கிடச்சிருச்சு. Z equal to 0 ataupun Z equal to 6. Okay, nombor 5. இது கொஞ்சம் என்ன எப்படி இருக்கு அப்படின்னு இருக்கும். இது கொஞ்சம் கஷ்டம். இது வந்து நம்ம எப்படி பார்க்கணும்,
நிறைய பேர் நிறைய விதம் சொல்லிட்டு இருப்பாங்க. இது சிம்பிளாக பார்த்துருவோமே இது எப்படி செய்யலான்ட்டு. ஸோ இது வந்து இதையும் டேரா பண்ணணும் ரைட்டா முதல்ல. ஆனால் இது வேறு மாதிரி இருக்கு, பிச்சானு இதுவும் இருக்கு. ஓகே, அப்போ டேரா பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் தானே. நான் எழுதிக்கிறேன் முதல்ல. இப்போ இது டூவா தீகானா டக்குன்னு நாம்னு போட்டுருவேன். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறதுனால டபிள்யூ டாரா 48/W போட்டேன்னா, அடுத்தது டபிள்யூ டாரா இங்கே பார்த்துக்கோ முதல்ல டபிள்யூ டாரா தீகா டபிள்யூ. ஓகே, அடுத்தது இப்படி வரணும். இதுவும் பார்த்துக்கணும். மைனஸ் டூவா டாராப் dengan 48/W ரைட். அப்புறம் மைனஸ் டூவா டாராப் தீகா -6. இது எனக்கு தெரியும். ஓகே, இப்போ நீ பார்த்தீங்கன்னா இது ஈக்குவல் டு 70 மறந்துடக்கூடாது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா டபிள்யூ இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் மேலே கீழே இருந்துச்சுன்னா. ஓகேயா, புரியுதா உனக்கு? இப்போ 4 kali 2 over 2னா 2 கட் பண்ணிக்கலாம். அதே 4 campur 2 over 2னா கட் பண்ணக்கூடாது. தம்பா இருந்துச்சுன்னா கட் பண்ணக்கூடாது. டாரா இருந்தால் கட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதே மாதிரி இது 2 W இல்லாமல் கட் பண்ண முடியாது. ஒரே நம்பராக இருந்தால் தான் கட் பண்ண முடியும். அதனால் இது 48 campur 3W. இது வந்து என்ன வரும்? மைனஸ் 2 டாரா 48 அத்தாஸ் டாரா அத்தாஸ் sajalah -96 over W வரும். -6 equals to 70 வரும். ஓகே, மத பாரு. ஓகே, இப்படி இருக்கா? நீ என்ன பண்ணு, இந்த W ஒரு W நம்மளுக்கு தொல்லை கொடுக்குது. அப்போ என்ன பண்ணு, இந்த W நம்ம வந்து சும்மா இப்படியும் நவுத்த முடியாது. ஏன்னா இது ஃபுல்லாக இப்போ ஆள் வந்துட்டாங்க. இப்போ என்ன பண்ணுற, இந்த ஹோல் ஈக்குவேஷனையும் W கூட டாரா பண்ணு. ஏன்னா இந்த W வெட்டிடும். ஆனால் இது மட்டும் வெட்டாது, எல்லாத்துக்கும் W வேற சேர்ந்துடும். அப்போ தான் நியாயமாக இருக்கும். ஓகே, அப்போ 48 டாரா W 48W 3W டாரா W எல்லாத்தையும் டாரா பண்ணு 3W². இது 96 over Wவும் டாரா Wவும் நான் சொல்லியிருக்கேன்ல வெட்டிக்கும். இப்படி இப்போ வரும் 96 வந்துடும். அப்புறம் -60 -6 அப்புறம் ஈக்குவல் 6W எஸ் ஈக்குவல் டு 70W ரைட்டா. இப்போ எல்லாத்தையும் ஒரு அளவு நம்ம நவுத்திடலாம். 3W kuasa 2 campur 48W. ஓகே, வேற என்ன இருக்குது? W -6W இதே இடத்துல தான் இருக்குது. மெயின்டைன் +70 pergi sana -70W. அப்புறம் -96 இங்கே தான் இருக்குது ஈக்குவல்ஸ் டு 0. அதுக்கப்புறம் இதை நீ சால்வ் பண்ணு. இப்படி வந்துச்சு அவனுக்கு. இப்போ நீ இங்கேருந்து ஓகே. ஸோ ஆஃப்டர் தட் லெட்ஸ் சி என்ன நடந்தது பார்க்கலாம். ஓகே, 48 -6 -70W எவ்வளோ வருது? -28 வருதாயா? -28W -96 வருதா? ஸோ செஞ்சு பார்த்தோன்னே என்ன வந்துச்சு? ப்ராக்கெட்டில் சொல்லு பார்ப்போம். அதான் என்ன போடணும்? ஓகே, 3W plus 8. Yeah, correct. Equals to 0. So W minus 2 equal to 12. W minus 12 equal to 0. So W equal to 12. Atau 3W plus 8 equal to 0. So W equal to -8/3. Okay, can right? இது கொஞ்சம் வேலை இருக்கு. ஆனால் நான் உங்கள்கிட்ட காட்டினேன் அது எப்படி நம்ம செய்யலான்ட்டு. ஒருவேளை டேரா பண்ண தெரியலன்னா தனியாக எழுதி வச்சுக்கிங்க. இந்த மாதிரி ப்ராக்கெட் போட்டு மெதுவாக சால்வ் பண்ணுங்க. ஓகேயா? இப்போ இங்கேயும் அதே மாதிரி தான். இங்கே என்ன கதை இருக்குன்னு தெரில, செக் பண்ணலாம் வாங்க. 6வது கேள்வி. ஓகே, ஒரு மாதிரி ஒமற்ற மாதிரி இருக்கு. சரி, நம்ம என்ன பண்ணிடுவோம். ஓகே, இந்த
ஓகே, இந்த மாதிரி இருக்கு. இது நிறையவே இருக்கு சால்வ் பண்ண. நான் உங்களுக்கு யோசிக்கிறேன் எது ஷார்ட்டஸ்ட் அண்ட் கரெக்டாக இருக்கும்னு பார்க்குறேன். ஏன்னா நான் இது வந்து கிராஸ் மல்டிப்ளை போட்டு கூட செய்வேன், இதை சிங்கிள் ஃப்ராக்ஷன் ஆக்கி கூட செய்கிறது வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதில் வந்து பெஸ்ட்டு வந்து உங்களுக்கு இப்போ வந்து மேத்ஸ் அவ்வளோ பேசிக் ஸ்ட்ராங் இல்லைன்னா எப்படி செய்யலாம் ஓகே அப்படின்னு பார்த்தோம்னா வேறு வழி இல்லை, சிங்கிள் ஃப்ராக்ஷன் மாற்ற தெரிஞ்சு தான் ஆகணும், இல்லாட்டி செய்ய முடியாது. இப்போ 7னா என்ன அர்த்தம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 7/1 அர்த்தம். புரியுதா? 7னா 7/1. இதை ஒத்த ஃப்ராக்ஷனை நம்ம மாற்றி ஆகணும். ஒத்த ஃப்ராக்ஷன்னா எப்படின்னா இப்போ 2/3 ப்ளஸ் 5/3 இப்படி இருக்கிறத நம்ம இது ரெண்டும் சேமாக இருந்துச்சுன்னா, கீழே ரெண்டுமே சேமாக இருந்துச்சுன்னா இப்படி செஞ்சுக்கலாம். இதுதான் ஒத்த ஃப்ராக்ஷன் சொல்கிறது. இப்போ 1ம் எம்மும் எங்கே சேமாக இருக்குது? ரைட்டா? சேமாக இல்லை தானே? அப்போ நம்ம அதை சேமாக ஆக்க முயற்சி பண்ணணும். எப்படி? எம்மை மாற்ற எம் தானே வேணும் கீழே. இங்கே சத்து டாராப் எம் பண்ணிடு, கீழே டாராப் எம்னா அத்தாஸ்பூன் டாராப் எம். ஓகே, இது இங்கே இப்படியே இருக்கட்டும், 2m - 1. இதை ஒத்த ஃப்ராக்ஷனை நம்ம மாற்றணும்னா இந்த இடத்துல 7m வந்துடும். ரைட்? கரெக்டாயா? -3 அப்படியே போட்டுரு, கீழே m அப்படியே தான் இருக்கும். ஒத்த ஃப்ராக்ஷன் ஆக்கிட்டேன் நான். கேரா இப்படி இருந்திருக்கணும்ல. நான் என்ன சொல்லியிருக்கேன், கீழே ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா மேலேயும் அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம்னு நான் சொல்லியிருக்கேன். ரைட்டா? இதான் ஒத்த ஃப்ராக்ஷன். இந்த மாதிரி ஃப்ராக்ஷன் ஈக்குவல் டு ஃப்ராக்ஷன்னா கிராஸ் மல்டிப்ளை. அதுக்கப்புறம் சொன்னாங்க நம்ம செய்யறது தெரியும். புரியுதா? இந்த பேசிக்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சிடணும். சரி, இப்போ நான் எம்ஓ இம்பார்ட்டும் டேரா பண்ணுறேன். என்ன வரும்? இம்பார்ட் எம்லா தப்பாய ப்ராக்கெட்ல இதுவும் பெருசாக இருக்குது, இதுவும் பெருசாக இருக்குது. ரெண்டு சைட்லையும் ப்ராக்கெட் போடு. இதுக்கு ஒரு ப்ராக்கெட்டு, ஏன்னா டாராப் தானே. இப்படின்னா ஏரோ போட்டால் என்ன அர்த்தம்? டாராப். ஓகேயா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை டாராப் பண்ணி முடி. ஓகேயா? இப்போ பாரு, இம்பார்ட் எம் டாராப் 2m சாரி 2 என்னது 2m டாராப் 7m. சரி, நம்பரும் பார்ப்போம். 2 kali 7 14. m டாராப் m kosa 2. புரியுதா? அடுத்தது 2m டாராப் -3, ரைட்? 2 டாராப் -3 -6. இங்கே ஒரு m இருக்கா? m எடுத்து அப்படியே போட்டுரு. ஓகே, அடுத்தது -1 டாராப் 7m -7m. சத்து கூட டாரா பண்ணால் அதே நம்பர் தான் வரும். நெகட்டிவ் இருக்குன்னா நெகட்டிவ் போட்டுக்கிட்டேன். அடுத்து பாரு, நெகட்டிவ் டாரா பண்ணுது, அதனால பாசிட்டிவ். -1 டாராப் -3 dapatlah positif 3. ஓகே, di sini 4m pula. ஓகேயா? சரி, இப்போ m2 எங்கே தான் இருக்கு? இந்த சைடில் என்ன வேணாலும் இருந்துட்டு போ, ஆனால் m2 இல்லை தானே. அப்போ எல்லாமே இந்த சைட் தான் கொண்டு வரணும், அதாவது ரைட் ஹேண்ட் சைடில் தான் கொண்டு வரணும். ஸோ 14m2 இப்படியே இருக்கட்டும். -6m -7m மெயின்டைன். இங்கே இருக்கிற பாசிட்டிவ் m இங்கே வந்தால் -4m + 3 = 0. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் 14m cos 2 -6 -7 -4 எவ்வளோ? நீ கணக்கு பண்ணி சொல்லு முதல்ல. -7 + m campur 3. இதை இது பண்ணி பாரு. நீங்க ஒருவேளை நீங்க ஃபேக்டரைஸ் பண்ணும்போது ஆன்சர் ஒரு கோக்குமாக்கா கிடைச்சிச்சுன்னா நீங்க வந்து இந்த இடத்துல வந்து ஜலங்கர்ஜா சரியில்லைன்னு அர்த்தம். மறுபடியும் செய்யணும், அதான் அடையாளம். சொல்லியா? எம்மா எம் என்னடா x1 எவ்வளோ? 1 என்ன எப்படி எழுதுறது? எஸ், குட். அங்க பார்க்காம சொல்லு, நீ சொந்தமா சொல்லு. அப்புறம் 3m 3/14 இருக்கா? இப்போ மாத்த அழகா 14m -3 முடிஞ்சிருச்சு. நீ ஏன் ஒரு விஷயத்துல எப்பவுமே டிபெண்டானா இருக்கணும்? ஒரு விஷயத்தை எப்பயுமே நம்ம நீ சொந்தமா உருவாக்க கத்துக்கோ. டோன்ட் பி a follower, be a leader.
m minus 1 equal to 0. m equal to 1. இது 14m minus theta equals to 0. 14m இங்கே இருக்கட்டும். முதல்ல theta negative theta அங்க அனுப்புனா positive theta. So m equal to theta per 14. அத்தாவ். ஓகே பாய். இன்னும் 2 கேள்வி படபடன்னு முடிச்சிடலாம். ஓகே அந்த 2 கேள்வி போலாமா? இதெல்லாம் கிடைச்சிருச்சு இல்லையா? ஓகே இது கொஞ்சம் ஃபிக்ஸ் அந்த தேர்ட்ல நீ ஒரு வந்து கேட்டு பாத்தேன். அதால வந்து ஐஜிசிஎஸ்சி அது என்ன லெவலா இருந்தாலும் ஓகே தான். அத என்ன சொல்றது டைம் பார்த்தேன். ஆன்சர் சேம் வந்துச்சு. ஆனா அனலைஸ் இருக்கணும். ஏன்னா நான் தான் சொன்னேன்ல இதுக்கு வந்து நம்ம சால்வ் பண்றதுக்கு நிறைய வழி இருக்கு. இப்போ நான் உனக்கு சொல்லி கொடுத்தது ஒத்த ஃப்ராக்ஷன் மெத்தட். புரியுதா? நான் வேற மெத்தடும் செய்யலாம் அதுல. ஓகே நம்ம 7. ஓகே இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இங்க நடுவில் ஒரு நெகட்டிவ் இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? இந்த நெகட்டிவ் வந்து ஐதர் மேலேயா கீழேயான்னு முடிவு பண்ணிக்கூடா. முடிஞ்சிருச்சா? இப்போ பாரு இங்க போட்டாக்கா ரிஸ்கி. ஏன்னா இங்க ஒரு வீடு இருக்கு ரைட்டா? எதுக்கு சொந்த காசுல சூன்யம் இங்கிட்டு வச்சுப்போம் நெகட்டிவ். ஓகே நீ முதல்ல மாற்றி வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ஒன்று மேலே கூடு இல்லை நீலாம் கூடு. மேலே கூடு தான் பெட்டர். ஏன்னா ஒத்தையா இருக்கான். ஓகே அப்புறம் நார்மலாக பேப்பர் போல நார்மலாக தான் இது எடுத்து இங்கே டரா பண்ணு. நெகட்டிவ் 2 வெளியே வச்சுட்டு ப்ராக்கெட் உள்ள 5x minus 1 போட்டுக்கணும். ஈக்குவல்ஸ் டு இந்த சைட் பார்ப்போம். இந்த சைட் பார்த்தீங்கன்னா எக்ஸ் வெளியே வச்சுட்டு உள்ளே வந்து 4x minus 3 எது பெருசாக இருக்கோ அதில் தான் ப்ராக்கெட் வைக்கணும். ஒத்தையாக இருக்கிறது ப்ராக்கெட் தேவையில்லை. ஓகே இப்போ என்ன பண்ணோம்? கம்பாங் பண்ணு. இப்போ வந்து நெகட்டிவ் 2 டாராப் லீமா நெகட்டிவ் 10 எக்ஸ் இருக்குது. ஓகே நெகட்டிவ் டாராப் நெகட்டிவ் எப்பவுமே அலர்ட்டாக இருக்கும் பாருங்க. நான் அந்த மாதிரி இருக்கணும். பாசிட்டிவ் நெகட்டிவ் 2 டாராப் நெகட்டிவ் 1. ஓகே 2 டாராப் 1 2 lah positif சொல்லியாச்சு. ஓகே x darab 4x 4x kuasa 2 x darab negatif 3 negatif 3x by bawa semua kepada x square. 4x square minus 3x sudah ada di sini. Negative 10x come here, positive 10x, positive 2 datang sini, negative 2 equal to 0. So 4x square minus 3x plus 10x, so plus 7x வரும். minus 2 equals to 0. எவ்வளோ வருதுடா? 1/4 வருது. அப்பனா என்ன சொல்லு? 4x minus 1. குட். அடுத்தது x குத்துவாங்க. 4x minus 1 equal to 0. X equals to 1/4 atau x plus 2 equal to 0, x equal to negative 2. Okay, dah siap? Boleh kan? Yang tu senang kan? Okay. Ada bela? Ama வழியடா சொல்லுங்க. அது போலாமா? ஓகே அடுத்து பார்க்கலாம். ஸோ இது அதே மாதிரி தான். இது பாரு ரெண்டுமே பெருசாக இருக்க. ரெண்டுத்துக்கும் ப்ராக்கெட் போடு. ஈக்குவல் போட்டுரு. முடிஞ்சா அடுத்தது தீகா டாராப் சத்து தீகா தான். அதில் எதையும் ப்ராக்கெட் போட போனால் போட்டுக்கோ. ஓகே அப்புறம் இது வந்து நம்ம கம்பாங் பண்ணுற வேலை தான். ஹெச் டாராப் ஹெச் ஹெச் கொசா டூவா ஹெச் டாராப் சத்து சத்து ஹெச். ஓகேயா? அப்புறம் இங்கேருந்து வரணும். நெகட்டிவ் சத்து டாராப் ஹெச் நெகட்டிவ் சத்து ஹெச். Negative 1 darab positive 1 negative 1 equals to 3. Positive 1 negative 1 h காணா போயிடும். புரியுதா? ஸோ மிச்சம் இருக்கிறது h ஸ்கொயர் மைனஸ் 1 இங்கே தான் இருக்கும். இந்த 3 இங்கே கொண்டு வந்தால் மைனஸ் 3 மாறிடும். ஈக்குவல்ஸ் டு 0. ஸோ h ஸ்கொயர் மைனஸ் 4 மட்டும் தான் இருக்கும் இந்த இடத்துல. ரைட்டா? இது வந்து நம்ம நார்மலாக b0 அந்த மாதிரி நீங்களும் செஞ்சுக்கலாம். இது மாதிரியே சொன்னேன். இது இப்படியும் செய்யலாம், இல்லாட்டியும் இன்னொரு மெத்தட்டும் இருக்கு. அதையும் சொல்லி கொடுக்குறேன். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணணும். இப்போ இதுவும் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் இதுவும் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் நடுவில் வந்து தோலா இருந்துச்சுன்னா இது வந்து ஃபார்ம் 3 பேசிக் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஃபார்ம் 2ஓட ஏ கோசா டூவானா ஏ டாராப் ஏ, பி கோசா டூவானா பி டாராப் பி,
ஒரு இடத்துல பாசிட்டிவ், ஒரு இடத்துல நெகட்டிவ். ஓகேயா? இது வந்து என்ன மாதிரியான விஷயத்துக்கு பார்க்கணும்னா பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஆனால் நான் என்ன நினைக்கிறேன், நீ கால்குலேட்டர்லேயே தட்டிடு. அது சிம்பிளாக +2 -2 காட்டும். ஓகேயா? இந்த அளவுக்கு தேவையில்லை. ஸோ இந்த மெத்தட் ஓகே h 2 2 ஒரு இடம் பாசிட்டிவ் ஒரு இடம் நெகட்டிவ் வரும். கண்டிப்பாக அப்படி தான் வரும். ரைட்? h + 2 = 0, so h = -2. h - 2 = 0, so h = +2. அதான். பை. இதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம். போலாமா? ப்ராப்ளம் சால்விங். ஸ்கூல் முடிஞ்சாடா? இன்னும் இருக்கா? முடிஞ்சா? இதோட எப்ப? நெக்ஸ்ட் இயர் 3ஆம் தேதியா? 8ஆ? இன்னும் ஃபார்ம் 4 தான் தெரியுமா? சில ஸ்கூல்ல வந்து அக்கே தான் வைக்கிறாங்க. உங்களுக்கு எப்படி? மாத்திரையை போட்டு படுக்கணும்னு தோணும். செம்ம அசதி ஆயிடுச்சு. சரி, பேசிக் குவாட்ராட்டிக் வந்து நாலேஜ் முடிச்சிட்டோம். இப்போ வந்து கொஸ்டின் இந்த மாதிரி வரும்னா நீங்கள் அப்படியே அண்ணாந்து பார்த்தாலும் வராது. இதோட ஸ்கில்ஸ்லாம் தேவைப்படும் எப்படி சால்வ் பண்ணணுன்ட்டு. புரியுதா? ஆனால் கொஸ்டின் என்னமோ இந்த மாதிரி சொன்னாங்க வரலாம். கொஸ்டின் 2 மாதிரி அதோ வரம் பாருங்க. கொஸ்டின் 4 மாதிரி ஆப் வைக்கிற மாதிரியும் வரலாம். 4, 5, 6லாம் அப்படியே திப்பி போய்கிட்டே இருக்கும். திப்பி 5 கேள்வி அதெல்லாம். ஓகேயா? ஸோ முடிஞ்ச வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பார்த்துக்கிங்க. எப்படின்னா அவங்க வந்து ஒரு பிரச்சனை கொடுப்பாங்க. அந்த பிரச்சனை வந்து கேன் பி ரிலேட்டட் டு அதர் டாபிக் லைக் யுவர் பெரிமீட்டர் அண்ட் ஏரியா. ஓகேயா? சம்டைம்ஸ் வந்து லஜுவான் டாபிக். இதில் வந்து பைத்தகரஸ் தியரம் சேர்த்துட்டானுங்க. இதில் வந்து லஜுவான் டாபிக், இதில் லீனியர் ஈக்குவேஷன் டாபிக், இந்த மாதிரி லொட்டு லோஸ்க்கு நிறையா இருக்குங்களா. எதில் வேணாலும் அவனுக்கு லீபாட் பண்ணலாம். அதனால் நீங்கள் நான் இந்த டாபிக் கவர் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம் அன்டில் இந்த மாதிரி கேள்வி வர்ற வரைக்கும். இந்த மாதிரி கேள்வி வந்து பயப்பட தேவையில்ல. நார்மலாக எப்படி செய்வீங்களோ அந்த மாதிரி செய்யும். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து அவங்க வந்து ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பிரஸ் த ஏரியா எல் ஆஃப் த ஃபோட்டோ ஃப்ரேம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ். ஓகேயா? உங்கப்கான் லுவாஸ், அதாவது இந்த லுவாஸை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண சொல்கிறாங்க. அப்போ நம்மளுக்கு முதல்ல நார்மலாக ஒரு இதை நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு தெரியணும். ஒரு செகியம் 10 பாட் இருந்துச்சுன்னா, இப்போ இது லிமா சிஎம், இது 4 சிஎம் அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா, luas sama juga adalah panjang kali lebar. Betul? Panjang dia 5, lebar dia 4. Darjah 4 punya maths, come on. 20 cm kuasa 2 மாறிடும். இப்படி தான் நம்ம செய்வோம். ரைட்டா? அதே தான். இப்போ என்ன ஒன்று இங்கே இப்படி கொடுத்துருக்காங்க, அவ்வளோதானே. அப்புறம் என்ன? ஓகே, luas sama juga luas ungkapkan luasனா L பாய்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. L போட்டுடணும். பஞ்சாங்னா என்னது? பஞ்சாங்னா எப்பவுமே இப்படி இருக்கிறது தான் பஞ்சாங். லேபார்னா அகலம். பஞ்சாங் எவ்வளோ? 3x + 5. ஒரு செட்டாக இருக்கிறனால ப்ராக்கெட் போட்டுக்கிறேன். டாராப்னு தனியாக எழுத தேவையில்லை, ஏன்னா ப்ராக்கெட்டும் டாராப்னு அர்த்தம். 2x - 3. இப்படி விட்டுறலாமா? இப்படி நீ எழுதுறதுக்கு 2 மார்க் கொடுக்குறான் அவன். ஸோ அதை கொஞ்சம் கம்பாங் பண்ணி விடு. 3x darab 2x. 3 kali 2 6. x darab x, x kuasa 2. அடுத்தது அடுத்த வாட்டி நான் உனக்கு செய்ய விடுறேன். இது ஏன்னா இப்படி போட்டு கொடுத்தாலும் நீ உனக்கு செய்ய தெரியணும்ல. 3 darab -3 -9. இங்கே ஒரு x, ரைட்? ஓகே, அப்புறம் பாசிட்டிவ் 5 darab பாசிட்டிவ் 2. அதனால ஆன்சர் பாசிட்டிவாக தான் இருக்கும். 5 kali 2 10. இங்கே ஒரு x இருக்குது, ஒரு x. அதனால பாசிட்டிவ் darab நெகட்டிவ், ஆன்சர் நெகட்டிவ். 5 kali 3 15. ஸோ எவ்வளோ வருதுன்னா 6x². இங்கே கவனம், -9 பாசிட்டிவ் 10 இருக்குது, அதனால் பாசிட்டிவ் x தான் வரும்.
1x லாம் 1x னு எழுதக்கூடாது, வெறும் x எழுதணும். ஓகே, minus 15 equal to 0 போட்டுறாத, இதெல்லாம் லூவாஸ். ஓகே, இந்த மாதிரி நம்ம காட்டிடணும். பார்ட் ஏ ஜவாப் ரெடிலா? சரி, அடுத்தது வந்து என்ன சொல்றாங்க பாரு. டிபரி லூவாஸ் பிங்காய், லூவாஸ் கொடுத்துட்டாங்க எவ்வளோ, 1350. ஹித்தோங்கா நிலை பிக்யூ, பிக்யூ எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம யோசிக்கணும். லூவாஸ் வந்து லூவாஸோட ஃபார்முலா என்னது, 6x² + x - 15. ஏற்கனவே உள்ள கொஸ்டினை ரிஃபர் பண்ணி தான் நம்ம செய்யணும். எக்ஸ்கியூஸ் மீ. அப்போ luas equal to 6x² + x - 15. Sekarang luas diberi 1350 kan? Gantilah bawah dia. Faham? Lepas tu bawalah dia ke sini. Minus 1350 ஆயிரும். ரைட்டா? Positive 1350. இங்க வந்தாக்க negative 1350 minus 15 வந்துரும். Equal to 0. Right? அப்புறம் சால்வ் பண்ற வேலை தான். சால்வ் பண்ணிடுவல, எக்ஸ் என்னன்னு தெரிஞ்சிடும். ஓகே, நான் அதை உனக்கு செய்ய விடுறேன். எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிரு. எக்ஸ் என்ன வேல்யூன்னு தெரிஞ்சா தான் நீ பிக்யூ எவ்வளோன்னு கண்டுபிடிக்க முடியும். பிக்யூன்னு என்னது, 3x + 5 தானே. அப்போ இதை செஞ்சு முதல்ல எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிரு. அப்புறம் பிக்யூன்னா என்ன அர்த்தம், 3x + 5 தானே. 3x + 5. அப்போ எக்ஸ் தான் நீங்கள் கண்டுபிடிச்சிரு எவ்வளோன்ட்டு. அதை எடுத்து இதில் கந்தி பண்ணி +5 பண்ணினா ஆன்சர் கிடச்சிரும். கரெக்டா? இதான் ஸ்டெப்பு. 2 நிமிஷம் பார்ப்போம். இப்போ எனக்கு தான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல, வாயில் வருது எனக்கு. 6x² + x - 1365. என்ன உங்களுக்கு சால்வ் பண்ண தெரியலையாது? தட்டு கால்குலேட்டர்ல எவ்வளோ வருது? 15 வருது. இன்னொன்று 15 வருது. ஒன்று. ரெண்டாவது -91/6 வருது. ஓகே, அப்போ நம்ம எழுதும் போது ஒன்று வந்து 15னா 15/1 தானே. அப்படின்னா x - 15 போட்டுருவோம். ரைட்? இன்னொன்று வந்து 6x + 91. அதையாவது கரெக்டாக எழுதுனியாலாம்? சரி, அப்புறம் x - 15 = 0. ரைட்? ஸோ x = 15. அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து 6x + 91 = 0. ஸோ x = -91/6. நம்மளோட எக்ஸ் வந்து ஒரு பாசிட்டிவ் வேல்யூவாக இருக்கிறது நியாயம். ரைட்டா? நெகட்டிவாக இருந்துச்சுன்னா இதில் எங்கேயாவது -20 cmன்னு ஒன்று இருக்கா? ஓகேயா? உன் வயசு -4ன்னு சொல்லலாமா? சிலதுக்கு நெகட்டிவ் இருக்கும். சென்டிமீட்டருக்கு இந்த லெங்க்த்துக்குலாம் வந்து நெகட்டிவ் கிடையாது. டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குது, இதுக்கு இல்லை. ஓகே, அதனால இந்த வேல்யூ வந்து நம்ம எப்பவுமே பொதுவாக, ஆனால் இது அப்படிதான்னு நான் சொல்லல, பொதுவாக நெகட்டிவாக இருக்கிற வேல்யூ வந்து நம்ம ரிஜெக்டட் பண்ணிடுவோம். ரிஜெக்டட் அப்படின்னு எழுதிரு. ஓகே, அப்போ x = 15 மட்டும் எடுத்துக்கணும். இப்போ பிக்யூ சமமலே. இப்போ பிக்யூ வந்து 3x + 5ல அந்த x வந்து 15ன்னு போட்டுக்கணும். அப்புறம் 50 cm ஆயிரும். ஏன் சொல்லி 15 × 3 45, 45 + 5 50 cm.
சொன்னாங்க. புரியுதா? எப்பவுமே சால்வ் பண்ணும்போது லாஜிக்கலான வேல்யூ எடு. இப்போ ஆர்எம் கேட்குறாங்க, நெகட்டிவ்ல ஒரு ஆன்சர் கிடைக்குது, பாசிட்டிவ்ல ஒரு ஆன்சர் இருக்கு. புரியுதா? எக்ஸ் வந்து ஒன்று நெகட்டிவ்ல கிடைக்குது, ஒன்று பாசிட்டிவ்ல இருக்கு. நெகட்டிவ் ஆன்சரை ரிஜெக்டட் அப்படி எழுதிரு. யூ ஆர் ரிஜெக்டட், யூ ஆர் செலக்டட். தெரியும் தானே? நம்ம கவுண்டமணி சொல்லுவாரு. தெரியாதா அதுக்கா? ஸோ பார்ப்போம். ஓகே, கிடச்சிருச்செல்லாம் போலாம் அடுத்த கேள்விக்கு. உன்னை நம்பி அஸ்திவாரம் போட்டால் முடிஞ்சிருச்சு எனக்கு. ஓகே, இப்போ நம்ம கிட்ட வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. செகிதிகா பெர்சுடூட் தகா. எப்பவுமே செகிதிகா பெர்சுடூட் தகானா ரெண்டு விஷயம் கூட கைட்கான் பண்ணுவாங்க. ஒன்று தியோரம் பைத்தகரஸ், lagi satu adalah trigonometry. ட்ரிகோனோமெட்ரி இல்லாட்டி தியோரம் பைத்தகரஸ். இது பார்த்தாலே இது தியோரம் பைத்தகரஸ், ஏன்னா ஆங்கிள் சம்மந்தப்படல. ஆங்கிள் சம்மந்தப்படுதுன்னா ட்ரிகோனோமெட்ரி. ஓகேயா? ஓகே, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பார்ப்போம். டிபரி பஞ்சாங் டான் லேபார், அதுவே தப்பு. தாப்பா டான் திங்கி தான் இருக்கும் ட்ரையாங்கிளுக்கு. ஓகே, எனிவே பஞ்சாங் என்பது எப்பவுமே நம்மளுக்கு நேராக அப்படி எதுக்கு இருக்கிறது தான். பஞ்சாங் டான் லேபார் மாசிங் மாசிங் berukuran, அதாவது பஞ்சாங்கம் லேபர் என்ன மாதிரியான உக்குரான்னா, ஒன்று வந்து 4x, ஒன்று வந்து 5x + 50. இப்போ நம்மளுக்கு தெரியணும், முதல்ல அவங்க சொன்னது பஞ்சாங் தானே, அப்புறம் தானே லேபார் சொல்லியிருக்காங்க. அப்போ 4x தானே மொதல் வருது, அப்போ இதுதான் பஞ்சாங். புரியுதா? அப்போ இதுதான் லேபார். ஃபஹம்? ஓகே, ஆனால் இது என்ன மீட்டர் சென்டிமீட்டர் போட்டு குழப்பியிருக்கானுங்க. ஐ திங்க் இது மீட்டர் தான் நினைக்கிறேன். இது இங்கே சென்டிமீட்டர்னு போட்டு நம்மளுக்கு படம் காட்டுறானுங்கன்னு நினைக்கிறேன். ப்ராப்ளியா, ஏன்னா இங்கே மீட்டர் இருக்குது, இங்கே மீட்டர் இருக்குது, எல்லாம் மீட்டரில் இருக்குது. இது மட்டும் என்ன திடீர்னு சென்டிமீட்டர்? கொஞ்சம் வியர்டாக தான் இருக்குது. ரைட், சரி பார்த்துக்கலாம். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஓகே பார்க்கணும், அவங்க என்ன சொல்கிறாங்க பார்ப்போம். pemilik tanah tersebut merancang untuk memasang pagar. எப்பவுமே பாகார் போடுற கேள்விலாம் வந்து பெரிமீட்டர்னு அர்த்தம். பாகார்னா என்னது? சுற்றி இப்படி அடிக்கிறது, பாகார் அடிக்கிறது. இப்படி ஒன்று, இப்படி ஒன்று, இப்படி ஒன்று, அதான் பாகார். புரியுதா? சரி, பாகார் அடிக்கிறாங்க. buktikan bahwa sejumlah 2400 meter pagar diperlukan bagi tujuan itu. ஸோ இதுக்காக 2400 மீட்டர் பாகார் தேவைப்படுதுன்னு நம்ம ப்ரூஃப் பண்ணணும். எப்படி ப்ரூஃப் பண்ண முடியும்? ஸோ நம்ம வந்து பார்க்கணும் இது எப்படி ப்ரூஃப் பண்ணலான்ட்டு. சரி, இப்போ எல்லாமே கொடுத்துருக்காங்க. முதல்ல வந்து எக்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சாகணும். கரெக்டா? எக்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சாதான் அது 2400 நம்ம ப்ரூஃப் பண்ண முடியும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ நம்ம ஒரு ட்ரையாங்கிள் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து பார்க்கணும், இது ரைட் ஆங்கிள், இதுதான் ரைட் ஆங்கிள், இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறதுல இதுதான் ஹைப்போட்டெனஸ். ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, போட்டு கற்றுக்கோ, பரவாயில்ல. இது ஹைப்போட்டெனஸ். ஓகேயா? எப்போவுமே ஹைப்போட்டெனஸோட லெங்க் வந்து நம்ம லெட்ஸ் சின்னு வச்சுப்போமே. இது ஏ இல்லாட்டி பி, இது பின்னு வச்சுக்கலாம். ஸோ ஃபார்முலா என்னன்னா, சி கண்டுபிடிக்கணும்னா c² = a² + b². புரியுதா? இதான் அதோட ஃபார்முலா. ஸோ அது ஹைப்போட்டெனஸ் வந்து என்னது? 7x - 5 ரைட்டா? இதான் c² = a² சம்போ b². அதாவது ஏனா இது வச்சுக்கேன், ஏனா 4x, சும்மா ஸ்கொயர்னு போடக்கூடாது, குறுங்கான் போட்டு ஸ்கொயர் போடு. ஏன்னா இப்படி போட்டேன்னா வெறும் எக்ஸுக்கு மட்டும் தான் ஸ்கொயர் ஆகணும் மாதிரி ஆயிரும், இந்த 4 ஸ்கொயர் ஆக்கின மாதிரி வராது. ப்ளஸ் b², னா 5x + 50. ஓகே, இதை முதல்ல நம்ம இது ஸ்கொயர் போடுமா, ரெண்டு பேர் அழகாக நம்ம கம்பாங் பண்ணிக்கணும். கம்பாங் பண்ணு, நான் சொல்லி கொடுத்த மாதிரி கம்பாங் பண்ணு. இப்போ நான் இந்த சைடில் ஒன்று சொல்லி கொடுக்குறேன். இப்போ 7x, ஓகேயா? என்ன சொல்லியிருக்கேன்? 7 × 7 49, x × x x². ஓகேயா? அப்புறம் 7 வந்து டாரப் 2 பண்ணிக்கோ முதல்ல, 14.
கரெக்டா? 14 darab negative 50 எவ்வளோ பாரு கால்குலேட்டரில். negative 700 x வரும். ஏன்னா ஒரு எக்ஸில் புரியுதா உனக்கு? என்னன்னா இதையும் டாராப் பண்ணிட்டு டாராப் டூவா வேற பண்றோம். புரியுதா? ஓகே. அண்ட் இந்த சைடில் கண்டுபிடிக்கணும்னா நெகட்டிவ் பாசிட்டிவ், இது கண்டிப்பாக பாசிட்டிவாக தான் இருக்கும் நான் சொல்லிட்டேன். லீமாப்ளோ டாராப் லீமாப்ளோ எவ்வளோ? கால்குலேட்டரில் தட்டி பாடுற. 2500 வந்துருச்சு. இது வரும் ஒத்த ஸ்கொயர் தான். 4 ஸ்கொயர் 16 எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் அவ்வளோதான். புரியுதா? வரும் 4 டாரா 4. இப்போ நம்ம எப்படி செஞ்சோம் அது? 4 டாரா 4 16 எக்ஸ் டாரா எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் முடிஞ்சு. ஓகே. அதே மாதிரி தாங்க லீமா டாரா லீமா டோப்ளோ லீமா எக்ஸ் டாரா எக்ஸ் எக்ஸ் கோசா டூவா. ஓகே. நடுவில் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இதை டாராப் டூவா பண்ணிட்டு அப்புறம் டாராப் லீமா ப்ளோ பண்ணணும். ஓகே. அண்ட் எக்ஸ் மறந்துக்கூடாது, ஒரு எக்ஸ் இருக்கு. ஓகே. லீமா கலி டூவா செப்புலோ ரைட்டா? செப்புலோ கலி லீமா ப்ளோ. எக்ஸ் மறக்கக்கூடாது. ஓகே. பிளஸ் இந்த சைடில் லீமா ப்ளோ டாரா லீமா ப்ளோ மாதான் நம்ம சொன்னோம் 2000 லீமா ராத்தோஸ். ஓகேயா? இப்போ பாரு எந்த எக்ஸ் வந்து பெருசாக இருக்கு? எக்ஸ் ஸ்கொயரு இந்த இடத்துல 25 இருக்கு 16 இருக்கு. ஆனால் இது ரெண்டும் சேர்த்தாமலே கூட எவ்வளோ வருது? 41 தான் வருது. இந்த இடத்துல 49 இருக்கு. யார் பெருசு? அப்போ எல்லாத்தையும் இந்த சைடில் கொண்டு வா. இப்போ 49 எக்ஸ் ஸ்கொயர், இந்த இடத்துல -16 எக்ஸ் ஸ்கொயர் -25 எக்ஸ் ஸ்கொயர் வந்துடும். அப்புறம் இந்த இடத்துல ஏற்கனவே -700 எக்ஸ் இருக்கு, அது அப்படியே இருக்கு. வேற இந்த சைடில் என்ன எக்ஸ் இருக்கு? பாசிட்டிவ் 500 datang sini -500 எக்ஸ். இந்த இடத்துல ஏற்கனவே +2500 இருக்கு. இந்த இடத்துல இருக்கிற -2500 பண்ணணும். புரியுதா உனக்கு? ஏய் என்ன புரியல? ஒழுங்கா கவனிச்சேன்னா புரியும். இங்க இருக்கிற பாசிட்டிவ் 205 இங்க இருக்கு. இது வந்து அந்த சைடுல கொண்டு போறோம். அதனால தான் -2500. எனக்கு தெரியும். ஓகே. இப்போ எக்ஸ் ஸ்கொயர்லாம் சால்வ் பண்ணு. எவ்வளோ இருக்கு பாரு? 49 - 16 - 25 எவ்வளோ வருது பாருயா? 8 x square. Okay. -700 -500 -1200 x மறந்துடக்கூடாது. அப்புறம் இது 0ல பாசிட்டிவ் 250 -250 0 தான். ஓகே, இவ்வளோதான். சரி, இதை இது பண்ணி பாரு. x1 எவ்வளோ? 150. x2 0. ஓகே. ஸோ நான் சொல்லியிருக்கேன்ல, அப்படின்னா இது வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்டா. இது வந்து ரெண்டுமே பாக்கி லாப்பான் பண்ணிடுவோம். ஓகே. அப்போ இது வரும் x ஸ்கொயர் 1200 மைனஸ் டிவைட் 8 எவ்வளோ பாரு? இருக்குதானே? ஈக்குவல்ஸ் டு 0. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 0வாக இருந்துச்சுன்னா என்ன சொல்லிக்கோ, ஒன்று வந்து ஒரு இடம் மட்டும் தான் ப்ராக்கெட், ஒரு இடத்துல வரும் எக்ஸ் இப்படி வந்துடும். ஏன்னா இது வந்து O1, அதாவது எக்ஸ் ஆயிரும். எக்ஸ் -0 எக்ஸ்லாம் நான் சொல்லியிருக்கேன். இது O1, ஸோ எக்ஸ் -150 வரும். ரைட்? இங்கே எக்ஸ் சாரியா, இங்கே மறந்துட்டேன். ஓகே. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? எக்ஸ் ஈக்குவல் டு 0, எக்ஸ் atau x minus 150 equal to 0, x equal to 150. x 0வா இருக்க வாய்ப்பு இல்லை. ரைட்டா? ஏதாவது வேல்யூ வேணும். அதனால இந்த வேல்யூ நம்ம ரிஜெக்டட். எப்பவுமே இந்த மாதிரி ப்ராப்ளம் கொஸ்டின்ல ஏதாவது ஒரு வேல்யூ ரிஜெக்ட் பண்ணு. இதை எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸ் வந்து 115 தெரிஞ்சிருச்சு. ரைட்டா? இப்போ வந்து அவங்க என்ன கேட்குறாங்கன்னா
இந்த பாகார் ஃபுல்லாவே 2400 மீட்டர் வருதுன்னு சொல்றாங்க. ஓகே, பாகார் ஃபுல்லானா இந்த பஞ்சாங்கி இந்த பஞ்சாங்கி இந்த பஞ்சாங்கி இதை சேர்க்கணும், ரைட்டா? ஸோ டோட்டல் பேரிமீட்டர் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஜும்லா பேரிமீட்டர். ஓகே, ஜும்லா பேரிமீட்டர். பேரிமீட்டர்னா சுற்றளவு. ஓகே, முதல்ல இந்த இடத்துல லிமா எக்ஸ் சம்போ லிமா ப்ளோ இருக்கு, ரைட்டா? அப்புறம் இந்த இடத்துல 4x இருக்கா? அப்புறம் இந்த இடத்துல 7x தோலா 50 இருக்கா? இதெல்லாம் எவ்வளோன்னு மொதல் கண்டுபிடி. ஓகே, எக்ஸ் எல்லாம் மொதல் சேர்த்துருவோமா? லிமா எக்ஸ் தட்டே லிமா சம்போ 4 சம்போ 7. சீக்கிரம் லேட் ஆகுது. 16x. அப்புறம் பாசிட்டிவ் 50யும் மைனஸ் 50யும் காணா போயிடும். ஓகே, sekarang ganti x. x தான் நீ கண்டுபிடிச்சிட்டியே. x னா 115. ஸோ 16 darab 150 2400 வருதா? ப்ரூஃப் பண்ணிட்டோம். அவங்க கேட்டதை ப்ரூஃப் பண்ணிட்டோம். அவங்க சொல்லியிருக்காங்களே டோட்டலாக 2400 மீட்டர் வரணும்னு ப்ரூஃப் பண்ணுடான்ட்டு. நானும் ப்ரூஃப் பண்ணிட்டேன். தர்புக்தி. ஸோ அந்த ஆன்சர் எழுதுமாதிரி கொஞ்சம் பந்தாவாக எழுதணும். பத்தியா, நீ கேட்ட ஆன்சரை நான் இறக்கிட்டேன் அப்படின்ட்டு. ஓகே, பாய். அட்லீஸ்ட் இந்த அளவுக்கு செய்யாட்டியும் கூட பேசிக் ஸ்டெப்லாம் செய்ய தெரியணும். லைக் இதை வச்சு இந்த பைத்தகரஸ் தியரம்னா இப்படி தான் டெவலப் பண்ணணும், அதெல்லாம் தெரியணும். ஏன்னா இப்பெல்லாம் அப்படி தான் மேத்ஸு கிளிய விடுறாங்க. ஓகே, மேபி குவாட்ராட்டிக் சம்டைம்ஸ் சொன்னாங்க கூட வரலாம். லைக் உன்னோட கிராஃப் கொஸ்டின் செட் வேல்யூலாம் சரியான சொன்னாங்க, ரைட்? அதெல்லாம் ஸ்கோப் பண்ணிருங்க. டே நேரத்தை விடலான்னு பார்க்குற, முடிச்சிட்டியா? சரி, இது மேத்ஸு. சயின்ஸு நம்ம சயின்ஸில் படிச்சிருக்கோம்ல, லாஜுனா ஜாரா bahagi masa kan. Kita boleh apply benda yang sama dekat sini, tapi soalan ni terlampau susah. Baik, kita cubalah. Baik. Sebuah taksi bergerak dari bandar X pergi ke bandar Y sejauh 180 km dengan kelajuan tertentu. Kita tak tahu kelajuan dia. Dalam perjalanan pulang, taksi itu meningkatkan kelajuannya sebanyak 15 km per jam. அதாவது முதல்ல போன ஸ்பீடு தெரியல, ஒரு ஸ்பீடு வச்சுக்கேன், அந்த ஸ்பீடை விட 15 கிலோமீட்டர் பெர் ஜாம் கூடையா. இப்போ ஏற்கனவே 60ல் போனாங்கன்னா இந்த வாட்டி 75ல் போகிறாங்கன்னு அர்த்தம். 15 கூடையா, புரியுதா? போகிற வழியிலல. Dan akan sampai di Bandar X 24 minit lebih awal daripada pemanduan pergi ke Bandar Y. எக்ஸ்லேருந்து வாய்க்கு போகிறதுக்கு வந்து சில நிமிஷங்கள் ஆகுனுச்சுல, அதை விட 24 நிமிஷம் வெள்ளனையாக வந்து சேர்ந்துடுறாங்க டி பண்டார் வாய். வர வழியில் போகிற வழி வர வழி இருக்குது. டாக்ஸியோட ஸ்பீடு என்ன? எக்ஸ்லேருந்து வாய்க்கு போகிறதும் வாயிலேருந்து எக்ஸுக்கு போகிறதும் அப்படின்னு கேட்குறாங்க. கேள்வி என்ன செய்யலாம்? கேள்வி ஸ்கிப் பண்ணிடலான்றியா? கொலை பண்ணிடுவோம். ஐடியா இல்லையா? நீ ஐடியா இருந்தா சொல்லு. ஓகே, எக்ஸ்ல ஆரம்பிக்கிறான். அப்புறம் நோ பேன்ஸ் ஆல், லிசன் ஒன்லி. இதை நீ நல்லா லிசன் பண்ணாலே உனக்கு புரிஞ்சிடும். இங்க வாய், இது போற வழி. திருப்பி என்ன பண்றான்? எக்ஸுக்கே திரும்பி வரான். புரியுதா? ஓகே, ஒரு இன்ஃபர்மேஷனையா பார்த்துட்டு அழகா இது எப்படின்னா, சில விஷயங்களை வந்து வரைஞ்சி பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும். முடியலடா. ஐயோ கடவுளே, ஐயோ ஊரே அப்போ கால் பண்றாங்க. அப்புறம் அடிப்போம். ஓகே, என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன்? Sebuah taksi bergerak dari bandar X ke bandar Y sejauh 180 km. X-லேருந்து Yக்கு 180 km. போகிறதுக்கு 180 கிலோமீட்டர்னா வர்றதும் 180 கிலோமீட்டர் தானே. ஜாரா மாறுமோ? இப்போ இங்கேருந்து சேலையம்பாக்கம் 1 கிலோமீட்டர்னா போகிறப்ப வரும்போது 5 கிலோமீட்டராக மாறிடுமா?
அதே பாதை எடுத்தாடா, அதே பாதை. ஓகேயா? சரி, இப்போ என்ன சொல்றாங்கன்னா, இப்போ ஸ்பீடு பத்தி பேச வேணாம். லெட்ஸ் சே இவனுங்க எடுத்த ஹவர் பார்ப்போம். ஹவர் தான் இப்போ தெரியல. ஓகேயா? நம்ம என்ன பண்ணிப்போம், அண்டாய்கான் எக்ஸ் ialah jam, jadi masa yang diambil oleh taksi dari bandar X ke bandar Y பார்ப்போம். அதுதான் தெரியலையே, அதனால தான் எக்ஸ் போட்டோம். இங்க 24 நிமிஷம் வெள்ளனையா வந்துட்டாங்க. ஆனா அது நிமிஷத்துல இருக்கு. அது ஒரு ஆப்பு, புரியுதா? அது ஜாமுக்கு மாத்தணும். ஏன்னா இப்ப நம்ம எல்லாமே ஜாம்ல மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்கெங்கெல்லாம் ட்ராப் பண்ணியிருக்காங்க பாரு. 24 minit tukar kepada jam. Okay, kita tahu 1 jam adalah 60 minit. Betul tak? அப்பனா மினிட்லேருந்து ஜாமுக்கு போகணும். 60லேருந்து 1 ஆக்கணும். டிவைட் 60 பண்ணணும். அப்ப 24 டிவைட் 60 எவ்வளோ? வேகம் இருக்கா பாரு, சுறுசுறுப்பா. 0.4 jam. அப்ப வர்ற வழியில வந்து அதே எக்ஸ் ஹவர் எடுக்கல, அதை விட ஸ்பீடா வந்து சேர்ந்துட்டாங்க. அப்ப மைனஸ் தானே வரணும். மைனஸ் 0.4, 24 நிமிஷம் வெள்ளனையா வந்துட்டேன். புரியுதா உனக்கு? ஓகே, சரி. இப்ப இது ஜாரா மேல போட்டது, கீழே போட்டது மாசா. இப்ப லாஜு பார்ப்போம். இங்க வந்து லாஜு வந்து 180 கிலோமீட்டர். ஓகே, லாஜு வந்து எக்ஸ் kepada y வந்து 180 over x. கரெக்டா? xல இருந்து y போகணும்னா 180 ஜாரா bahagi masa dia x lah. அதே y to x னா 180 over x. அதே ஸ்பீடு, ஆனா அதை விட 15 கிலோமீட்டர் per jam வந்து கூடையா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இது அவங்க சொன்னதை பேஸ் பண்ணி வச்சுது. நம்ம இந்த டைம் லைன் படி வந்தோம்னா 180 over x minus 0.4. இது வந்து கொஸ்டின் படி செஞ்சது, இது வந்து நம்ம உருவாக்குனது. புரியுதா? ரெண்டும் சமாதான, ரெண்டும் y to x தானே குறிக்குது. இதை சால்வ் பண்ணினா x கிடைச்சிடும். x கிடைச்சிருச்சுன்னா லாஜு எவ்வளோன்னு தேடிடலாம். பெரிய வேலை இது. ஓகே, புரியுதா? ஓகே, இப்போ என்னன்னா இது ஒத்த ஃப்ராக்ஷன்ல இருக்கு, பிரச்சனை இல்லை. இப்போ இது இல்லை, இதுதான் பிரச்சனை. இப்போ என்ன பண்றேன், இதை O1 போட்டுக்கிறேன். அப்புறம் இதை டைரக்டுங்க எக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்பதான் நான் ஒத்தையா எழுத முடியும். ஸோ என்ன ஆகுதுன்னா 180 பிளஸ் 15 டைம்ஸ் எக்ஸ்னா 15x ஓவர் எக்ஸ் ஈக்குவல் டு 180 எக்ஸ் மைனஸ் 0.4. ஒரு ஈக்குவேஷன் உருவாக்கிட்டோம். இந்த ஈக்குவேஷன் உருவாக்குறது சரியான கஷ்டம். அது இவ்வளோ விஷயமும் தெரிஞ்சாதான் இது செய்ய முடியும். அப்புறம் இதையும் டாரா பண்ணிக்கிங்க, யாரும் பத்தாது. ஓகே, x minus 0.4 you darab dengan 180 plus 15x equals to இது darab தானே 180 times x 180x. ஓகே, இப்போ இது நம்ம அழகா கம்பைன் பண்ணிடுவோம். x darab 180 180x, x darab அப்போ x ஸ்கொயர் இருக்கு 15x ஸ்கொயர்ல 15x ஸ்கொயர். அப்புறம் இது என்ன டாரா பண்றா, நெகட்டிவ் 0.4 டாரா 180 நெகட்டிவ் 72. வெரி குட். நெகட்டிவ் 0.4 டாரா 15 x நெகட்டிவ் 6x மறந்துடக்கூடாது. அப்புறம் 180x. எக்ஸோ எங்கே தானே இருக்கு, இந்த இடத்துல இல்லை தானே. அப்போ எல்லாத்தையும் இந்த சைடில் சப்பு பண்ணணும். ஸோ 15x ப்ளஸ் 180x, இங்கே கொண்டு வந்தால் மைனஸ் 180x. அப்புறம் இங்கே ஒரு 6x இருக்குது, மறந்துடாத. மைனஸ் 72 ஈக்குவல்ஸ் டு 0.
ஸோ 15x ஸ்கொயர் மைனஸ் ப்ளஸ் 180 மைனஸ் 180 போயிடும். மைனஸ் 6x மைனஸ் 72 ஈக்குவல் டு 0. எல்லாத்தையும் வந்து டிவைட் 3 பண்ணலாம். எல்லாம் கழி தீகால் இருக்குது. டிவைட் 3 பண்ணால் 5x ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 24 வரும். எவ்வளோன்னு செக் பண்ணு. டுவெல் ஓவர் 5னா என்ன எழுதணும்? ஓகே, அடுத்தது equals to 0. இன்னும் முடியல தெரியுமா? ஸோ 5x minus 12 equal to 0. ஸோ x வந்து 12 over 5. ரைட்டா? அதாவது எவ்வளோ? 12 over 5னா 2.4ன்னு அர்த்தம். கரெக்ட். செக் பண்ணி பாரு. अतः x plus 2 equal to 0. Can you jump negative 2? Rejected lo. Faham? So kita kena ambil x equal to 2.4. Okay. ஆனா question வந்து x கண்டுபிடிக்கிறது இல்லை. எப்பவுமே அது கேட்க மாட்டானுங்க. வேற ஏதாவது கேட்பானுங்க. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, hitungkan laju taksi dalam kilometer per jam bagi x kepada y dan y kepada x. So x kepada y நம்ம தான் கண்டுபிடிச்சிட்டோம். அது 180 over x ன்னு. இப்போ தான் x ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம்ல, கந்தி பண்ணு. ஸோ laju dari bandar x ke y 180 over x, அதாவது 180 over 2.4 எவ்வளோ? 70 75 சாரி 75 கிலோமீட்டர் per jam. வரும்போது y kepada x ஏற்கனவே 75 கிலோமீட்டர் per jam. கஷ்டப்பட்டு அந்த 0.4லாம் தேட தேவையில்ல. ஏற்கனவே போன ஸ்பீடோட 15 கிலோமீட்டர் per jam வேகமாக போகிறாங்கன்னு சொன்னாங்க தானே. இப்போ ப்ளஸ் 15ல கரெக்டா? 90 கிலோமீட்டர் per jam முடிஞ்சிருச்சு. மொரட்டு கேள்வி வேணாம். இதெல்லாம் சால்வ் பண்ணி ஒருத்தர் செஞ்சானா மஸ்ட் பி ரியலி குட். ஓகேயா? ஸோ முதல்ல கொஸ்டினை ஒழுங்காக புரிஞ்சுக்க தெரியணும். ஓகே, இதை சீக்கிரம் இதுலேயே ஓட்டிடுவேன்னு நினைக்கிற நேரத்தை அழகாக புரிஞ்சு எழுதுச்சு. பரவாயில்ல.
முடிச்சிட்டியா? இடம் பத்தாது போல. சரி பாரு எப்படி செய்யணும். போயிட்டு இதெல்லாம் முடிச்சிட்டியா? காப்பி பேஸ். இவ்வளோ கேள்வி கேட்டுட்டான், என்னடா அவ்வளோ இடம் கொடுத்துருக்கான். மேபி நீ ஒரு பேப்பர்ல எழுதி ஒட்டிக்கோ. முடிச்சிட்டியா? முடிச்சா சொல்ல மாட்டேன் தானே? நான் 5ஆவதுக்கு எப்படி சால்வ் பண்ணணுன்ற மெத்தட் மட்டும் காட்டிடுறேன், முடிவு நீ தான் தெரிவிக்கணும். ஓகே, இது பார்ப்போம். இப்போ வந்து இது வந்து வயசு ப்ராப்ளம், வயசு கோளாறுன்னு, இது வயசு பிரச்சனை. அதாவது இது வந்து பாரு, இப்போ வந்து நான் கேட்குறேன், இப்போ வயசு எத்தனை? 16. 6 வருஷத்துக்கு முன்னுக்கு 10 வயசு. 6 வருஷத்துக்கு பின்னாடி 6 வருஷத்துக்கு வர ஆஃப்டர் 6 இயர்ஸ். இப்போ வயசு 16. இன்னும் 6 வருஷம் சென்று எவ்வளோ வயசு? 20. ஓகே, உனக்கு வயசுல விளையாட தெரியுது. பார்ப்போம் இந்த கொஸ்டின் ni ப்ரோவா இருக்கு இல்லையான்னு. ஓகே, umur Sofyan sekarang ialah 2x plus 3 kali umur Mastura. Diberi bahawa umur Mastura sekarang ialah 0x tahun dan 6 tahun yang lalu hasil tambah umur mereka ialah 44 tahun. Hitungkan nilai X. அப்ப இது முதல்ல வந்து சோஃபியானோட வயசு எவ்வளோன்னு பார்க்கணும். சோஃபியானோட வயசு எவ்வளோன்னா 2x plus 3 காலினா தாரா. உமர் மஸ்தூரா, ஆனால் உமர் மஸ்தூரா எவ்வளோன்னு தெரியலையே. ஆனால் உமர் மஸ்தூரா இங்கே கொடுத்துருக்காங்க, புரியுதா? இப்போ மஸ்தூராவோட ஏஜ் வந்து எக்ஸ் பிளஸ் 5. இது வந்து செக்காராங்க. இவன் யாரு? சோஃபியானா? சோஃபியான் வந்து 2x campur 3 darab Mastura punya age. Mastura வந்து x plus 5 தானே. ஓகே, எவ்வளோ வருது? 2x darab x, 2x square, 2x darab 5, 10x, 3 kali x, 3x, 3 kali 5, 15. So, மொத்தத்தில் சேர்த்தா 2x square campur 13x campur 15. ஓகே, 6 வருஷத்துக்கு முன்னாடி 2 பேரோட ஏஜும் வந்து 44ன்றாங்க. 6 வருஷத்துக்கு முன்னாடினா மஸ்தூராவோட ஏஜ் இப்போ எவ்வளோ? எக்ஸ் பிளஸ் 5. 6 வருஷத்துக்கு முன்னாடினா என்ன பண்ணணும்? tolak berapa? Betul lah, confident lah. ஓகே, மஸ்தூராவோட ஏஜ் 6 tahun lalu. இப்போ வந்து 6 tahun laluவோட கதை பற்றி பேசுகிறோம். மஸ்தூராவோட ஏஜ் வந்து எக்ஸ் பிளஸ் 5. இப்போ 6 வருஷத்துக்கு முன்னாடினா -6. மஸ்தூராவோட ஏஜும்
ப்ளஸ் இந்த ப்ராக்கெட் ஏன் போடுறேன்னா டாரா பண்ணுறதுக்கு இல்லை, சும்மா மஸ்துராவோடன்னு காட்டுறதுக்கு. இது வந்து சோஃபியானோட வயசு இப்போ வந்து 2x² + 13x + 15. 6 வருஷத்துக்கு முன்னாடினா -6 தான் இதுவும். அண்ட் இவங்க 2 பேரோட வயசும் சேர்த்தா 44. ஓகே, அப்புறம் நார்மலாக சால்வ் பண்ண வேண்டியதான். x + 5 - 6 இது வந்து நீ இங்கேயே சால்வ் பண்ணிடு. +5 - 6 வந்து x - 1 மாறிடும். ப்ளஸ் இந்த இடத்துல 2x² + 13x + 15 - 6 வந்து எவ்வளோ? 9 வருமா? பாரு, 9 வருது. அப்புறம் இந்த 44 இங்கே கொண்டு வந்துரு. -44 = 0. சால்வ் பண்ணி x கிடச்சிரும். அவங்களுக்கு வேண்டியது x எவ்வளோ, அவ்வளோதான். புரிஞ்சா? ஸோ இதை எழுதி வச்சுக்கோ. அண்ட் இது சால்வ் பண்ணி நெக்ஸ்ட் வீக் நீ எடுத்துகிட்டு வர. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீக்ல. அண்ட் கொஸ்டின் பி முடிச்சுட்டு வா. ஹபீஸ் கான், ஏன்னா மேலே எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன்னா பி ஒன்றும் கதை இல்லை. ஓகே, தட்ஸ் ஆல் கைஸ்.